தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் பாஜக என்றென்றும் எதிரி என மதுரை எம்பி சு வெங்கடேசன் சாடியுள்ளார். மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கீழடி நகரம் கண்டறியப்படுவதற்காக நடத்தப்பட்ட ஆய்வு அறிக்கையை அமர்நாத் ராமகிருஷ்ணன் 2023ஆம் ஆண்டு நடுவண் தொல்லியல் துறைக்கு சமர்ப்பித்ததாகவும், ஆனால் நடுவண் தொல்லியல் துறை அந்த ஆய்வறிக்கையை வெளியிடவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் வினா எழுப்பிய போது விரைவில் வெளியிடப்படும் என தொல்லியல் துறையால் உறுதிமொழி அளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள சு வெங்கடேசன் தற்போது வரை அறிக்கை வெளியிடப்படவில்லை என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரும் 27ஆம் நாள் நாடாளுமன்ற உறுதிமொழி குழு கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் கீழடி அறிக்கையில் திருத்தம் தேவை என சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை நடுவண் தொல்லியல் துறை திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறியுள்ளார். கீழடியின் உண்மைகளை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க நடுவண் தொல்லியல் துறை எளிதில் முன்வராது எனவும், தமிழ்நாட்டின் தொன்மைக்கும் கீழடியின் உண்மைக்கும் என்றென்றும் எதிரிகள் யார் என்பதை நடுவண் தொல்லியல் துறையின் ஒவ்வொரு செயலும் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார். பாஜக அரசு நமது வரலாற்றை மறைக்க பணியாற்றி வருகிறது எனவும், தமிழர்களின் வரலாற்று தொன்மை என்பது பாஜக அரசின் அரசாணையோடு சம்பந்தப்பட்டது அல்ல என கூறியுள்ள சு வெங்கடேசன் நிரூபிக்கப்பட்ட அறிவியலோடு சம்பந்தப்பட்டது என கூறியுள்ளார். தமிழர்களின் வரலாற்று தொன்மையை ஒருபோதும் நடுவண் அரசால் மறைக்க முடியாது எனவும், கீழடி தமிழர்களின் தாய்மடி என்ற உண்மையை உரக்கச் சொல்வோம் எனவும் தெரிவித்துள்ளார்.